ஏ பிரியா, எங்க கிட்ட எங்க அன்னிக்கு சொத்துல பங்கு கேட்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. உனக்கு எப்படி தெரியும்? அவங்க பேசுற பேச்சுலயே எனக்கு தெரியாதா என்ன? உங்க அண்ணி உங்களை விட வசதி தானே, அப்புறம் என்ன? என்னதான் வசதி இருந்தாலும் இவளுகெல்லாம் அப்பனாயா வீட்டுல பாப்பாளுக. என் வீட்டுக்காரர் வேற ஏதோ கூப்பிடுறாருடி. ஏங்க இந்த 20 ரூபாய் பணம் இருக்கு, நான் கேக்குறப்ப என்ன கழிச்சு கொடு. சரிங்க. ஒண்ணு இல்லடி, 20,000 ரூபாய் பணம் என்னை 2 நாளைக்கு வச்சிருக்க சொல்லி என் வீட்டுக்காரர் கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ சொல்லுடி. பணம் 20,000 ரூபாய் கொடுத்தாங்களா? நானும் காலையில இருந்து பணத்துக்காக அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரையா? ஏய், எங்கிட்ட எங்கடி அவ்வளவு பணம் இருக்கு? 10,000 ரூபாய்க்கு நான் எங்கடி போட்டு? இப்பதானே சொன்னேன் என் வீட்டுக்காரர் 20,000 ரூபாய் கொடுத்தாருன்னு. ஐயோ, அந்த பணமா? அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நாய் மாதிரி வாழ்வாள்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப தரமாட்ட நீ எனக்கு, அப்படித்தானே? புரிஞ்சுக்கடி, என்னால இப்ப கொடுக்க முடியாதுடி. என்னோட சூழ்நிலையும் நீ புரிஞ்சுக்கடி. கடைசியில நீயே காலவாரி விட்டுட்டு பாத்தியா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு ஆறுதல் நான் மட்டும்தான் நான் வரணும், மத்ததுக்கெல்லாம் நான் தேவையில்லை. அப்படித்தானே உன் மனசுல? சரி வச்சிரு. கூப்பிடுறாங்க. சொல்லுங்க நீ. ஏம்மா, நான் எப்பமா சொத்துக்கு ஆசைப்பட்டேன்? ஊர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இது கூப்பிடுறாங்க. சொல்லுங்க. ஏம்மா, நீ எதுக்குமா நம்ம குடும்ப விஷயத்தையெல்லாம் வெளியில சொல்லிட்டு திரியுற? அத்தை, நான் யாருகிட்டயும் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்க அத்தை. நீ பேசுனதெல்லாம் அந்த புள்ள போன்ல போட்டு காமிச்சிட்டா. வை, நான் நேர்ல வாரேன். ஏங்க, இங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். என்னதான் பழக்க வழக்கம் உனக்கு இருந்தாலுமே நம்மளோட குடும்ப ரகசியத்தை வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. குடும்ப ரகசியத்தை ரகசியமா வச்சுக்க முடியாம நீயே வெளியில மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் எப்படி அதை ரகசியமா வச்சிருப்பாங்க? வெளியில 4 பேருக்கு சொல்லத்தானே செய்வாங்க. அதனால பாதிப்பு நம்ம குடும்பத்துக்கு தான். இப்ப வருது பார், 4 பக்கம் வந்து உனக்கு. இப்படித்தாண்டி பல பெண்கள் குடும்பத்துல ஆறுதல் வேணும் குடும்ப ரகசியத்தை போறா மத்தவங்க கிட்ட சொல்லிட வேண்டியது. அவங்க நண்பரா இருக்கிற வரைக்கும் அந்த ரகசியமா இருக்கு. ஒரு நாள் அவங்க எதிரி ஆயிட்டாங்கன்னா பல வாக்குல போய் அந்த குடும்பத்தையே வந்து எரிச்சிட முடியாது. இன்னைக்கு பல குடும்பங்களோட பிரச்சனைக்கு இதுதான் முக்கியமான காரணமே. குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம்.